வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். டெங்கு காய்ச்சலை தடுக்க தூய்மை பணியினை தீவிரப்படுத்த வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை அரசு செய்து வருகிறதா? முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. பேருந்திற்காக காத்திருந்த மாணவர்கள் மீது கார் மோதி விபத்து, 3 பேர் படுகாயம். மரக்காணம் அருகே 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்ட ஏரி நிலம், பொதுமக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். டெங்கு காய்ச்சலை தடுக்க தூய்மை பணிகளை தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் வணிக வரித்துறை கருத்தரங்க கூடத்தில் ஆய்வு நடத்தினார். இந்த கூட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அதிகாரிகள் விளக்கி கூறினர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலை தடுக்க அனைத்து நகர மற்றும் கிராம பகுதிகள் முழுவதிலும் தூய்மை பணிகளையும் மருந்து தெளிக்கும் பணிகளையும் தீவிரப்படுத்துமாறு முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குறிப்பிடும் இடங்களில் கொசு மருந்து மற்றும் புகை தெளிக்க உள்ளாட்சித்துறை மற்றும் சுகாதாரத்துறை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், மழைக்காலம் வரவுள்ளதால் அதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், அரசு செயலர் ராஜி, சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் செவ்வேல் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை அரசு செய்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டதா. அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி பள்ளி ஆசிரியர்களை கௌரவித்து அதிக தேர்ச்சி விகிதம் பெற்று தந்த ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசினார். அப்பொழுது அவர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து வருவதாகவும், பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் அதிக அளவில் அரசு நிதி ஒதுக்குவதாகவும் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கியுள்ளதாகவும், இதேபோல இன்னும் மாணவர்களுக்கு என்ன வசதிகளை செய்யலாம் என்று வல்லுநர்களிடம் கருத்து கேட்டுள்ளதாகவும் கூறினார். அதன் அடிப்படையில் சுமையில்லாமல் பாடம் கற்க 8 மற்றும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு டேப்லெட் வழங்கலாம் என்ற எண்ணம் அரசுக்கு உள்ளதாகவும், பள்ளி பருவம் மிக முக்கியமான காலம், அடிப்படை கல்வி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, அடிப்படை கல்வியை நன்றாக படித்தால்தான் மேல் கல்வியை படிக்க எளிதாக இருக்கும் என்றார். நடுத்தர ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவ கல்வியில் 10% இடஒதுக்கீடு அளிப்பதாக அவர் கூறினார். அடுத்த கட்டமாக உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்க உள்ளதாகவும், முழுமையாக ஆசிரியர்களை நியமிக்க முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் கூறினார். பேருந்திற்காக காத்திருந்த 3 மாணவர்கள் மீது கார் மோதிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த மொளச்சூர் அரசு ITIயில் இருந்து திண்டிவனத்தை அடுத்த கடமைப்பாக்கம் பகுதியை சேர்ந்த மோகன்ராஜ், விட்டலபுரம் பகுதியை சேர்ந்த வினித், காட்டு சிறு கிராமத்தை சேர்ந்த தினேஷ் ஆகிய 3 மாணவர்கள் பேருந்திற்காக காத்துக் கொண்டிருந்தனர். அப்போது புதுவையிலிருந்து இண்டிகா கார் ஒன்று அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அந்த கார் திடீரென்று பேருந்திற்காக காத்திருந்த ITI மாணவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. ITI மாணவர்கள் 3 பேரும் காயமடைந்து திண்டிவனம் தனியார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் வினித் மற்றும் தினேஷ் ஆகிய இருவரும் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்த சோபநாதன் என்பவர் போலீசில் சரணடைந்தார். மரக்காணம் அருகே 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரியின் நிலம் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த கந்தாடு கிராமத்தில் 35 ஏக்கர் பரப்பளவில் புதிய ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியில் கடந்த 30 ஆண்டுகளாக அதே கிராமத்தை சேர்ந்த 21 பேர் 10 ஏக்கர் பரப்பிலான ஏரி பகுதியை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வந்துள்ளனர். இதனை அகற்ற வேண்டும் என்று பல்வேறு மனுக்கள் வரப்பெற்றதை அடுத்து மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் கனரக இயந்திரங்கள் மூலம் ஆக்கிரமிப்பை அகற்றினர். இந்த ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியின் போது பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க மரக்காணம் காவல் நிலைய ஆய்வாளர் பாபு தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கந்தாடு ஏரியை முழுமையான பராமரிப்பு செய்து பாதுகாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
அனுமதியின்றி தனியார் நிறுவனம் சாலை அமைத்திருந்ததை கண்டித்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த கொந்தமூர் கிராமத்தில் தனியார் கற்களை ஜல்லியாக மாற்றும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறதா. இந்த நிலையில் இந்த நிறுவனம் அந்த பகுதியில் உள்ள நீரோடை மற்றும் முத்தமிழ், பச்சமுத்து ஆகிய நிலங்கள் வழியாக திடீரென்று இரவோடு இரவாக தங்களது வாகனங்கள் செல்வதற்காக அனுமதியின்றி சாலை அமைத்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நீர் ஆதாரமாக விளங்கும் நீரோடையை ஆக்கிரமித்து சாலை அமைத்தது குறித்து 2 முறை கிளியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மீண்டும் நேற்றிரவு இந்த நிறுவனத்தினர் திடீரென்று சாலை அமைத்துள்ளதாகவும் அந்த சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் நீர் ஆதாரம் இல்லாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகப்படுவதாகவும் கூறி பொதுமக்கள் அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் வாகனத்தை வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கிளியனூர் போலீசார் இது சம்பந்தமாக இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். காவல்துறையினர் கல்குவாரிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி அங்கு வந்த போலீசாருடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் பாஜக உறுப்பினர் சேர்க்கையை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன தலைவர் பண்டிட் தீனதயாளின் 107வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி இந்த முகாமினை தொடங்கி வைத்தார். ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், OBC அணியின் மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மஞ்சனி, அருண்குமார், பால விநாயகம், ராகுல், பிரகாஷ், மாலதி, வள்ளி என்கிற பச்சையம்மாள், பாக்யா, உமா மகேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் ஊசுடு தொகுதி 10 கண்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் தீனதயாளின் சாதனைகளை கட்சி நிர்வாகிகளிடையே நினைவு கூர்ந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பாஜக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி உறுப்பினர் சேர்க்கையை தொடக்கி வைத்தார். களித்தீர்த்தால்குப்பம் அரசு பள்ளியில் அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால்குப்பம் PM ஸ்ரீ கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றதா. இந்த அறிவியல் கண்காட்சி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு தொடக்கி வைத்தார். பள்ளியில் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, பள்ளி தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோருடன் இருந்தனர். இப்பள்ளி மாணவர்கள் அறிவியல் சம்பந்தமான காட்சி படைப்பு மாதிரிகள் 100க்கும் மேலாக செய்திருந்தனர். அதோடு மற்ற பாடங்களான கணிதம், சமூக அறிவியல், தமிழ், ஆங்கிலம் போன்றவற்றிலும் சிறந்த படைப்புகளை ஆர்வமுடன் படைத்து காட்சி பொருளாக வைத்திருந்தனர். சிறந்த படைப்புகளை திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியர் காயத்ரி தேர்வு செய்தார். கண்காட்சியை பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் செய்தியாளர் ரஹ்மானின் மறைவிற்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் 2021ஆம் ஆண்டு புதுவையின் செய்தியாளராக சேர்ந்தவர் அப்துல் ரஹ்மான். 53 வயதான இவர் தொடர்ந்து 14 ஆண்டுகள் புதுவையில் செய்தியாளராக பணியாற்றி வந்தார். பல்வேறு சமூக பிரச்சனைகளை செய்தியாக சேகரித்து அதற்கு தீர்வு கண்டுள்ளார். புதுவையின் பல்வேறு பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு ஏற்படுத்தியுள்ளார். தானே புயல் உள்ளிட்ட பல்வேறு மழைக்காலங்களில் மக்களுக்கு ஏற்படும் துன்பங்களை உடனுக்குடன் அரசுக்கு தெரியப்படுத்தி தீர்வு கண்டவர். இவர் கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் காரைக்காலில் உள்ள தனது வீட்டில் இன்று அதிகாலை மாரடைப்பால் உயிரிழந்தார். அவரது உடல் இன்று மாலை காரைக்காலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
அவரது மறைவிற்கு புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். ஜோஸ் ஆலுகாஸ் சார்பில் அரசு பள்ளிகளுக்கு கணினி வழங்கப்பட்டது. ஜோஸ் ஆலுகாஸின் 60வது ஆண்டு கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகியுள்ளது. இதனையொட்டி வாடிக்கையாளர்களுக்கு 6 கோடி மதிப்பிலான பரிசு பொருட்களை வழங்கி வருகிறது. அதே நேரத்தில் ஜோஸ் ஆலுகாஸின் CSR மூலமாக அரசு தொடக்கப்பள்ளி, மணவேலி, அரியாங்குப்பம், புதுச்சேரி பள்ளிகளில் மாணவ மாணவியரின் படிப்புக்கான CSR மூலமாக ஒரு கம்ப்யூட்டர், HD கலர் பிரிண்ட் மற்றும் 20 பிளாஸ்டிக் சேர்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கிளை மேலாளர் நிவோ, கணக்கு மேலாளர் சஜிஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பள்ளியில் சமக்ரா சிக்ஷா ஒருங்கிணைப்பாளர் ஹெலன் ராணி பெற்றுக்கொண்டார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி, CSR குழுவில் மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிறைய எஃபர்ட் போட்டு நம்முடைய பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பண்றாங்க. பிரான்ஸ் நாட்டு துணை மேயர் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கொதுலு பகுதியில் துணை மேயர் ஒலிவியா மற்றும் குளோபல் இன்டர்நேஷனல் அமைப்பின் தலைவர் மெகன் பொன்னுசாமி ஆகியோர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் ஆகியோரை சந்தித்தனர். இந்த சந்திப்பில் புதுச்சேரி மற்றும் கொதுலு பகுதிக்கு இடையில் கலாச்சார உறவு மேம்படவும், தமிழ் பண்பாட்டை புதுப்பிக்கவும் உடன்படிக்கையை மேற்கொள்ளவும் முதல்வரிடம் கோரிக்கை வைத்தனர். மேலும் வரும் செப்டம்பரில் கொண்டாடப்பட உள்ள கொதுலு பகுதியின் 170வது ஆண்டு விழாவில் பங்கேற்கவும் முதல்வருக்கு அழைப்பு விடுத்தனர். இதில் பிரான்ஸ் முத்தமிழ் சங்கத்தை சேர்ந்த கோவிந்தசாமி, ஜெயராமன், அப்துல் வாஹித் மற்றும் நிர்வாகிகள் கொதுலுப்புக்கு வருகை தந்த திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆறுமுக பெருமாள் மேற்கொண்டார். புதுவையில் மகேந்திரா கார்வாக்ஸ் வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்தார். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் டாடா நிறுவனத்தின் டீலராக சங்கராலயா மோட்டார்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா வாகனங்களின் டீலரான சங்காலயா மோட்டார்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் சங்காலயா மோட்டார்ஸ் சார்பில் மகேந்திரா தாராக்ஸ் வாகன அறிமுக விழா நடைபெற்றது. விழாவிற்கு சங்காலயா மோட்டார்ஸ் நிர்வாக இயக்குனர் GR துரைசாமி வரவேற்புரையாற்றினார். இயக்குனர் கோமதி துரைராஜ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மகேந்திரா தார் வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சிவசங்கரன், போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார், பேருந்து உரிமையாளர் சங்க செயலாளர் சதீஷ்குமார், நடிகை ஐஸ்வர்யா தத்தா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மகேந்திரா அண்ட் மகேந்திரா விற்பனை மேலாளர் விக்னேஷ் புதிய தாராக்ஸ் வாகனத்தின் சிறப்பு குறித்து பேசினார். நிகழ்ச்சியில் சங்காலயா மோட்டார்ஸ் பொது மேலாளர்கள் ராஜேந்திரன், ரவிச்சந்திரன், சசிகுமார், விற்பனை மேலாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரிய மார்க்கெட்டில் தூய்மை பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். புதுவை பெரிய மார்க்கெட் என்று அழைக்கப்படும் குபேர் அங்காடியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்றதா. இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி தொடங்கி வைத்தார். தூய்மைப்படுத்தும் பணியின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, காவல் கண்காணிப்பாளர் செல்வம், காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். பணியின் போது அஜாக்கிரதையாக இருந்த சிறை காவலர்கள் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி பாலியல் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த விவேகானந்தன் கடந்த 16ஆம் தேதி சிறை கதவு கம்பியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு முன்பு காரைக்கால் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதி வில்லியனூரை சேர்ந்த பிரதீஷ் கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த இரு சம்பவங்களின் போதும் பணியின் போது அலட்சியமாக இருந்த சிறை காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டதா. இதனைத் தொடர்ந்து விவேகானந்தன் தற்கொலையின் போது பணியில் இருந்த சிறை காவலரும், காரைக்கால் பிரதீஷ் தற்கொலை செய்த போது பணியில் இருந்த சிறை காவலர் ஆகிய 2 பேரையும்
சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7060 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 56,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெங்கு காய்ச்சலை தடுக்க தூய்மை பணியினை தீவிரப்படுத்த வேண்டும். அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை அரசு செய்து வருகிறதா? முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. பேருந்திற்காக காத்திருந்த மாணவர்கள் மீது கார் மோதி விபத்து, 3 பேர் படுகாயம். மரக்காணம் அருகே 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்ட ஏரி நிலம், பொதுமக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.